ஹரியானாவை உலுக்கிய பிரபல காங்கிரஸ் பெண் நிர்வாகி கொலை வழக்கில் அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததால் கொன்று சூட்கேஸில் வீசியதாக அவரின் ஆண் நண்பர் திடுக்கிடும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் பெண் நிர்வாகியின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? ராகுல் காந்தி நடைப்பயணத்தில் பங்கேற்று மிகவும் பிரபலமடைந்த பெண். வைபா சாலையோரம் சுட்கேஸில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட பயங்கரம். இளம் வயதில் அரசியலில் கொடிகட்டி பறந்த பெண்ணிற்கு அவரது காதலனே எமனாக மாறியது எப்படி? கடந்த 1ஆம் தேதி ஹரியானா மாநிலத்தில் ரோத்தாக் டெல்லி விரைவு சாலையில் உள்ள சாம்பிலா பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே பெரிய நீல நிற சுட்கேஸ் ஒன்று கேட்பாரற்று கிடந்தது. அதை பார்த்து சந்தேகமடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே அங்கு வந்த அதிகாரிகள் சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சியில் பேச்சு மூச்சை இழந்தனர். 23 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் சடலமாக கிடந்தார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இச்சம்பவத்தில் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்த போலீசார் கொலை செய்யப்பட்ட பெண் யார், கொலையாளி யார் என சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணையை தொடங்கினர். அதில் ஹரியானாவே அதிர்ந்து போகும் அளவுக்கு அப்படியொரு அதிர்ச்சி தகவல் வெளியானது. கொலை செய்யப்பட்டவர் காங்கிரஸ் கட்சி இளம் பெண் நிர்வாகியான ஹிமானி நர்வாஸ் என்பது தெரிய வந்தது. ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நடைப்பயணத்தில் அவருடன் நடந்து செல்லும் படங்கள் வெளியாகி வைரலானதை தொடர்ந்து அதன் மூலம் மிகவும் பிரபலமானவர் இவர். 23 வயதான இவர் காங்கிரஸ் கட்சியின் ஹரியானா மாநில இளைஞர் அணியில் பொறுப்பு வகித்தார். இதற்கிடையே அரசியல் முன்பகையால் ஹிமானியை மர்ம நபர்கள் கொலை செய்தார்களோ என்ற சந்தேகம் எழுந்தது. அப்போதுதான் ஹிமானியுடன் பழகி வந்த ஆண் நண்பரான சச்சின் என்பவர் போலீசில் சிக்கினார். பலத்த பாதுகாப்புடன் சச்சினை தனிமையில் வைத்து விசாரிக்க பல அதிர்ச்சிகர தகவல்களை அவர் அளித்துள்ளார். ஹிமானியும் சச்சினும் சில காலமாக நெருங்கி பழகி வந்ததாகவும், ஹிமானி தன்னை மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறித்ததாகவும், தொடர்ந்து பணம் கேட்டு சித்திரவதை செய்ததால் விரக்தி அடைந்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி உறவினர் வீட்டில் தனியாக தங்கியிருந்த ஹிமானியை சச்சின் சந்தித்துள்ளார். அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்தவர் சார்ஜ் வயரால் கழுத்தை இறுக்கி ஹிமானியை கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை பெரிய நீல நிற சூட்கேஸில் போட்டு பைபாஸ் ஓரம் வீசிவிட்டு தப்பிச் சென்றார். இக்கொடூர சம்பவம் தெரியவர சச்சினை கைது செய்த ஹரியானா போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சச்சினுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டுமென ஹிமானியின் குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஆண் நண்பரால் ஹிமானி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். விசாரணையின் முடிவிலேயே பல பகீர் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.